வேலைநிறுத்த போராட்டங்கள் மிக பெரும் தவறு அமைச்சர் நலிந்த விமர்சனம். ஈஸ்டர் தாக்குதலை திசை திருப்ப கோட்டாபய செய்த திருக்குதாளங்கள் தப்ப முடியாது என்று அமைச்சர் சூளுரை. ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியின் மகன் அதிரடி கைது. தேசப்பந்து தொடர்பான இறுதி முடிவு அம்பலமாக போகும் அதிரடி உண்மைகள். கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. பொதுமக்களுக்கு பொதுநிதி தகவல்களை அறிய முழு உரிமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இடிமின்னலுடன் கொட்டுப்போகும் மழை வெளியானது சிவப்பு எச்சரிக்கை. எந்தொரு கோரிக்கையை முன்னிட்டும் வேலைநிறுத்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது மிக பெரும் தவறு என்று அமைச்சர் நலிந்து ஜெயதிச விமர்சித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் வேலைநிறுத்த போராட்டங்கள் காரணமாக இழக்கப்படும் 24 மணி நேரமோ அல்லது 48 மணி நேரமோ அதனை ஈடு செய்ய அதன் பின்னரான ஒரு வாரம் வரை கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாக தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் வீதிக்கு இறங்கி வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் செய்து விடுவதால் மாத்திரம் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஒரு சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அதனை மேற்கொள்ள திரைசேரியுடன் கலந்துரையாடல்களை நடாத்த வேண்டியிருக்கின்றது. அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எனவே வேலை நிறுத்தம் மேற்கொள்வதால் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஷானி அபேசகர, ரவி செனவரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது. ஆனால் நமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது. எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம். அவர்களை ஒருபோதும் நாம் தப்பிக்க விடமாட்டோம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கர்தினால் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றது. எம்மிடம் மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் பதவியில் இருந்த அரசிடமும் இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. ஆனால் என்ன நடந்தது? குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும். இதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியில் இருந்த 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினர். அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர், விளக்கமறியலில் வைத்தனர். சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள். ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒரு புறம் இருக்க, போலீஸ் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களம் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தினார்கள். எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கருத்தினால் மாத்திரமல்ல, முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது. பிரகீத் எக்னிலிகொட காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் பணிப்பாளர் ஷானிய பேசகர முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார். இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பரிந்துரைகளுடன் அறிக்கையை தயாரிப்பது இறுதி கட்டத்தில் இருப்பதாக குழு தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னகோன் செய்ததாக கூறப்படும் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சமீபத்தில் சாட்சியமளிப்பு பணியை முடித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக உள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி நேலித வல மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் EWM லலித் ஏகநாயக் ஆகியோர் குழுவின் மற்ற உறுப்பினர்களாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பொதுப்பணம் செலவிடப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் அறிய பொதுமக்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு அரசு நிறுவனத்தால் பொது நிதியை செலவழித்து மேற்கொள்ளப்படும் ஒரு திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் கோருவதை மறுக்க எந்தொரு அரசு நிறுவனத்தின் தலைவருக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு அத்தகைய தகவல்களை வெளியிட உத்தரவிடும் போது அந்த தகவலை வெளியிடுவது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தகவல் அறியும் ஆணைக்குழு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொலைத்தொடர்பு நிறுவனம் தாக்கல் செய்த 3 மனுக்களை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை காலத்தின் கட்டாயமாக கருதி நிறைவேற்றியுள்ளது. எனவே அனைத்து அரசு நிறுவனங்களும் தகவல் ஆணைக்குழுவின் உத்தரவுகளை முறையாக செயல்படுத்த கடமைப்பட்டுள்ளன என்றும் தீர்ப்பு கூறுகின்றது. மேலும் பொதுப்பணம் செலவிடப்படும் அனைத்து திட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் அறிய பொதுமக்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதையும் தீர்ப்பு வலியுறுத்தியுள்ளது. இதன்படி இந்த தகவல்களை அணுகுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மைல்கல் தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான ரத்ன குருசிங்க மற்றும் வைத்தியர் சுமுது பிரேமச்சந்திரா ஆகியோர் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது பாணந்துறை வாழனை ஊழல் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதுகும பகுதியில் வைத்து இன்று இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட வாகனத்தை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 26 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேகநபரான பெண்ணிடம் போலி கடவுச்சீட்டு, போலி ஏறும்தாள் மற்றும் போலி குடிவரவு முத்திரை ஆகியன இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த இந்த இளம்பெண் துபாயை வழியாக இத்தாலி பயணிக்க திட்டமிட்டு போலி ஆவணங்களை பயன்படுத்தி குடிவரவு அதிகாரிகளை ஏமாற்ற முயன்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி பொய்யான தகவல்களை வழங்குதல், அரசு ஆவணங்களை போலியாக கையாளுதல், வெளிநாட்டு விசாவுடன் சட்டவிரோதமாக பயணிக்க முயற்சி செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்கள், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் மேல், தென், வடமேல் சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்களில் மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதேபோல் மன்னார் முதல் வாகரை வரையிலான கடற்பரப்புகளில் 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேக காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடியதால் சில கடற்கரை பகுதிகளில் நிலப்பகுதிக்குள் ஊடுருவும் அபாயம் உள்ளது. கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல் பயணிகள் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவுறுத்தல்களுக்கு அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.